ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் லசானியா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்பைசி பன்னீர் லசானியா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த லசானியாவுக்கு இந்தியன் மசாலாலாம், சில்லி பவுடரு, கரம் மசாலாலாம் போட்டு ஃபியூஷன் ஸ்டைலில் உங்களுக்கு ஸ்பைசியாக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டிஷ்ஷு நான் நிறையா தடவை எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் பையனோட ஃபேவரட் டிஷ்ஷு. நிறையா தடவை அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போது ஸ்பைசி பன்னீர் லசானியா எப்படி நம்ம செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். லசானியா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3-4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. தண்ணி காஞ்சதும் நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷீட் இருக்கும். இது மாதிரி ஒரு 4-5 ஷீட் நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வேகும். இந்த மாதிரி சைடில் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு விடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் வெந்த உடனே அந்த பாஸ்தாலாம் உள்ளே போயிடும். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாஸ்தா வேக வச்சு ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. கையில் ஜஸ்ட்டு பிச்சு பாருங்கள். பிக்க வந்துட்டால் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதை ஒரு கப்பு நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இது கூட ஒரு அரை கப்பு குடமிளகாய் வெட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இந்த சைஸில் குடமிளகா போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு அரை நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கேனு டைஸ்டு டொமேட்டோ நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கேன் டொமேட்டோ இல்லைன்னா ஃப்ரெஷ் தக்காளியும் நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் ஊற்றிக்கிறேன். இது 14 ounce கேனு. இந்த தக்காளி போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம கேன் டொமேட்டோ யூஸ் பண்ணதுனால ரொம்ப நேரம் காய வைக்க தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா அது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகப்பொடி. இந்த மசாலாலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சி. இந்த சாஸெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இது கூட ஒரு கப்பு பன்னீர் கட் பண்ண பன்னீர் போட்டுக்கணும். இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அதை நான் 1 கப்பு போட்டுக்கிறேன். இது கூட அரை கப்பு வெட்டின கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூனு கஸ்தூரி மேத்தி கையில் ஜஸ்ட்டு நசுக்கி அப்படியே நீங்கள் போட்டுடுங்க. ஸோ இதை கலக்கி விட்டால் போதும். ஒரு அரை நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஸோ இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் செய்ய ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதில் போட்டுக்கணும். இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு மைதா மாவு போட்டது. ஸோ இப்போ நம்ம 3/4 கப்பு பாலை அதில் ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பால் மாவெல்லாம் கொஞ்சம் கலங்கி கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரை கப்பு துருவின சீஸ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சீஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் மொசரெல்லா சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் போட்டதும் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுடுங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸில் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. சைடு எல்லாமே ஒட்டாமல் வரும். அப்போ தான் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம பண்ணி வச்ச பன்னீரை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு தின் லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பாஸ்தாவை போட்டுக்கணும். உங்கள் பேன் சைஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா நான் ஆல்ரெடி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 போட்டுக்கோங்க. கீழே சாஸ் போட்டிருக்கனால நமக்கு லசானியா ஒட்டாமல் வரும்.
இதுக்கு மேலே வந்து பன்னீர் ஒரு லேயர் போட்டுக்கணும். இந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். பன்னீர் லேயர் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல அது ஒரு லேயர் போட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து பாஸ்தா ஒரு லேயரு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா லேயர் போட்டாச்சு. இது லாஸ்ட் லேயர் தான். இப்போ மீதி இருக்கிற பன்னீரெல்லாம் வந்து லைட்டாக ஒரு தின் லேயர் போட்டுடுங்க மேலே. ஸோ இதுக்கு மேலே ஒயிட் சாஸு தின் லேயர் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சீஸ் போட்டுக்க வேண்டியதான். தேவையான அளவு சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சீஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயிலுக்கு ஒரு பக்கம் வந்து எண்ணெயை தடவிக்கணும். ஏன்னா நம்ம மூடி வைக்கும்போது நம்ம குக் பண்ணும்போது மேலே ஃபாயிலெல்லாம் நிறையா ஒட்டிடும் சீஸு. இப்போ எண்ணெய் தடவின பக்கம் வந்து மூடி வச்சுடணும், கீழே போயிடணும். இதை வந்து 375 டிகிரியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து 375 டிகிரி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அவனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அவனை வந்து 375 டிகிரியில் வச்சு பேக்கிங் மோடில் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பண்ண லசானியா வந்து இப்போ இது வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து வேகணும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம திறந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து திரும்பி குக் பண்ணிக்கணும். மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகும்போது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஸ்பைசி பன்னீர் லசானியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீருக்கு பதில் நீங்கள் சிக்கனும் வச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் செஞ்சுருக்கேன். சிக்கனும் செஞ்சுருக்கேன், பன்னீரும் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.